கடந்த காலத்தை நினைக்காது, கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காது, பயம்தான் வரும். இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவி. உன்னை தாழ்த்தி பார்க்கிறவர்களை ஒருபோதும் அசட்ட பண்ணிக்காதீங்க. உன்னை யாரும் மதிக்கலன்னா கவலைப்படாது. ஒரு நாள் உன் வெற்றி அவர்களையே பேச வைக்கும். சிறிய விதைதான் பெரிய மரமா மாறுது. இன்னைக்கு யாரும் உன்னை கவனிக்காம இருக்கலாம், ஆனா நாளைக்கு உனக்காக எல்லாரும் கை தட்டுவாங்க. உன்னை நீயே குறைத்து. வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருந்தாலும் சிலரிடமிருந்து நமக்கு கிடைப்பதெல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே. தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்து போடுகிறார்கள். அப்படித்தான் சில பேர் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நம்மிடம் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஒரு கல்லை எடுத்து குளத்தில் எறிந்து பாருங்கள், அது அந்த தண்ணீரை கலக்கிவிடும். அதே போல் ஒரு கல்லை இரும்பின் மீது எறிந்து பாருங்கள், அந்த இரும்பானது கல்லையே உடைத்துவிடும். நாமும் கலங்கும் குளமாக இல்லாமல் பிரச்சனைகள் என்னும் கல்லை உடைக்கும் இரும்பாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது கல். யாருகிட்டையும் உதவின்னு போய் நிக்காத. இந்த பாலா போன உலகத்துல எதிரிகளை விட துரோகிகள் தான் அதிகம். உன்னை எப்படியாவது கீழே தொல்லணும் தான் பாப்பானுங்களே தவிர உன்னை முன்னேற விட மாட்டானுங்க. கடவுள் உனக்கு ஒரு திறமை கொடுத்திருக்காரு, அதை வச்சு உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு. அடுத்தவன் உதவுவான்னு காத்திருந்தா சிலந்தி வள இருக்குல்ல. நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குங்க. அந்த தகுதியை நம்மளை பிடிக்காதவன்ட்டா நாமளே போய் தேடி கெடுத்த கூடாது. நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அந்த கெத்தை நம்ம திமிருதான். மதிக்கிறவங்கிட்ட அன்பாருங்க, மதிக்காதவங்கிட்ட எப்போதுமே ஒரு திமிரா இருங்க. இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே, இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள். புத்தி கெட்டு திரிந்தால்தான் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. தனியாக நின்றாலும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாது. உலகத்தில் பெஸ்ட் உனக்கு நீயே. பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடு. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சி. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தவறில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. வாழ்க்கையில் நாம் முக்கியம் என நினைத்துக் கொண்டிருக்கும் சிலர் வேறு யாரோ ஒருவருக்காக நம்மை புறக்கணித்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாதது என்னவெனில், இந்த உலகத்தை உலுக்கி பார்த்த அனைவரும் யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் என்று. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு. வாழ்க்கையில் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் இவை இரண்டுமே உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும். வாழ்க்கையில் எல்லோருடைய பயணமும் இறப்பை நோக்கிதான் தொடர்கிறது. இதில் யார் பயணம் எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது.